எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா சொல்லுவார் இதை. ஒரு ஊரில் ஒரு ராஜா என்ன பண்ணியிருக்காரு, அந்த நாட்டுடைய சிறந்த வீரன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டாராம். ஆசைப்பட்டு ஒரு பெரிய குளம் ஒன்று வெட்டியிருக்காரு. இப்போ இந்த மேடையில் தொடங்கி அந்த பின்னாடி இருக்கிற கடை வரைக்கும் வச்சுக்கோங்களேன், அந்த பெரிய குளம். அந்த குளத்துக்குள்ளே விஷ பாம்பு, விஷ செடி, முதலை, இது எல்லாத்தையும் போட்டார். போட்டுட்டு அறிக்கை விடுகிறார் ராஜா, யார் இந்த குளத்தை நீந்தி கடக்கிறாங்களோ அவங்க தான் இந்த நாட்டுடைய மிகச்சிறந்த வீரன். அந்த வீரனுக்கு 100 ஏக்கர் நிலம் தர்றேன், இல்லைன்னா 1000 ஆடு தர்றேன், அதுவும் வேணாமா என் பொண்ணே தரேன் இருக்கார். பொண்ணு ராஜகுமாரி, பராசக்தி படத்துடைய கதாநாயகி ஸ்ரீலமா இருக்கான். இப்போ இளைஞர்களுக்கெல்லாம் உற்சாக பெருவெல்லம், எல்லாம் கூட்டிட்டான். கூடி அப்படி சுற்றி நிற்கிறாய். டெல்லி அப்பளம் ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீன்னு இப்போ ஒரு அறிக்கை வந்தால் எப்படி நம்மெல்லாம் பறந்து அடித்து ஓடுமோ அப்படி வந்து கூடிட்டாங்க இளைஞர்கள்லாம். ஆனால் யாருமே குதிக்கலை. ஏன்னா உள்ளே இருந்து பாம்பு போங்குது, முதல்ல வா வாங்குது, எல்லாருக்கும் தொடையில் நடுங்குது. இப்போ என்னடா செய்கிறது அப்படின்னு ராஜா வருத்தத்தில் இருக்கும்போது திடீர்னு ஒரு இளைஞன் சடார்னு உள்ளே குதிச்சுட்டான். குதிச்சு பாம்பெல்லாம் தள்ளி விட்டு செடியெல்லாம் அத்தெறிஞ்சு முதலையெல்லாம் மிதிச்சு எந்திரிச்சு வந்துட்டான். ஊரே கொண்டாடுது. தோல்ல வச்சு மேடை கூட்டி வந்துட்டாங்க. ராஜா கன்னத்தில் முத்தம் கொடுக்குறாரு. அவன் அவர்கிட்ட வாங்குவா வந்தான், சரி இருந்தாலும் வேறு வழியில் கொடுத்தாரு, வாங்கிட்டான். இப்போ ராஜா கேட்குறாரு, என்ன வேணும் உனக்கு? 100 ஏக்கர் நிலம் வேணுமா? வேணாம் ராஜா. 1000 ஆடு வேணுமா? ஓஹோ இளவரசியா? வேணாம் ராஜான்ட்டான். இவர் கோவம் வந்துருச்சு. அப்புறம் ஏன்டா குதிச்ச? என்னை எவன் தள்ளி விட்டான்னு தெரிஞ்சானுன்னு இருக்கேன். அவன் அவனா வரல. எப்படி புத்தக திருவிழாவுக்கு நாமெல்லாம் வந்திருக்கோமோ அதுபோல் எவனோ ஒருத்தன் தள்ளி விட்டுருக்கான். ஒரு பேச்சாளர் ரொம்ப நேரம் பேசியிருக்கார். இப்போ நான் உஷாரா இங்கே ஒரு வாட்ச் வச்சுருக்கேன், இங்கே ஒரு வாட்ச் வச்சுருக்கேன். அவர் அதெல்லாம் கட்டலை. பேசிகிட்டே இருக்கும்போது சொல்லியிருக்காரு, நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன் போல் இருக்கேன், மன்னிக்கணும், மணி பார்க்காம விட்டேன்னாராம். இப்போ கூட்டத்திலேருந்து ஒரு திருச்சி வராராம், மணியதான் பார்க்கல, பின்னாடி இருக்க காலண்டரையாவது பார்க்கக்கூடாதையா சண்டால பாவி. ஒரு நாள் கணக்காக பேசிடுவோம். பேச்சாளர்கள்ட்ட இன்னொரு பிரச்சனை ஐயா தென்கட்சியா சொல்லுவார். ஒரு பேச்சாளர் என்ன பண்ணாரா, பேசுறதுக்கு மாதிரி போயிருக்கார். திடீர்னு காட்டுக்குள்ளே வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. காட்டுக்குள்ளே இறங்கி ஓடி இருக்கான், நேரத்துக்கு போய் பேசிடணும்னு. போகிற உள்ள ஒரு புலி மறிச்சிருச்சு அவனை. அவன் நேரத்தை பாருங்க, புலி மறிச்சு உடனே சாப்பிட போறேன் இருக்கு. புலி என்ன பேச்சுவார்த்தையை நடத்தும்? ஒரு கற்பனை. இவன் சொல்லியிருக்கான், இல்லை புலி என்னை இப்போ சாப்பிட்றாத, நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு பேச போகிறேன், நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிடு அப்படின்னு இவன் சொல்லியிருக்கான். புலிக்கு ஒரே ஆச்சரியம். அப்போலாம் நல்ல பேச்சாளரா நீ? ஆமாம், என்ன அப்படி சொல்லிட்டாங்க, என்னை கேட்கறதுக்கு அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, எங்கே பேசி காட்டு அப்படின்னு இருக்கு புலி. இப்போ ஆரம்பிச்சிருக்கான், எனது அருமை மான்களே, மயில்களே, குயில்களே, குரங்குகளே, தவளைகளே, தேவாங்குகளே. என்னோட புலி மயக்கம் போட்டு கீழே வந்துருச்சு. மயக்கம் போட்டு புலி விழுந்தோடனே இவன் தெரிச்சு ஓடி இருக்கான். 2 கிலோமீட்டரு ஓடிட்டு திரும்பி பார்த்துருக்கான், புலி வரல. அப்பா தப்பிச்சோம்னா நினச்சிருக்கான். இப்போ புலி லேசாக கண்ணை திறந்து பார்த்துருக்கு. நல்ல வேளை போயிட்டான்டா, இல்லைன்னா பேசியே கொண்டிருப்பான். அப்படி யாருக்கிட்ட யார் மாட்டுறாங்கிறது வேற கதை. பேச்சு எப்படி இருக்கணும்னு வள்ளுவர் சொல்றார். கேட்டார் பிணிக்கும் தகையவாய், கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல் அப்படிங்கிறது வள்ளுவர். கேட்டார் பிணிக்கும் தகையவாய்னா கேட்குற ஆளெல்லாம் கட்டி போடுற மாதிரி இருக்கணுமா ஒரு பேச்சு. நீங்கள்லாம் சேர்ந்து என்னையை கட்டி போட்டுறக்கூடாது, பப்பாசி அமைப்பில் இருக்கவங்களாம் இனிமேல் எங்கேயுமே பேசக்கூடாது. கேட்குற ஆளை கட்டி போடுற மாதிரி இருக்கணும். கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல். கேளார்னா நம்மளை பிடிக்காது வந்திருப்பாங்க, நானே வேறு வழி இல்லாமல் வந்தேன், இவன் வேற காலுன்னு கத்திக்கிட்டு இருக்கான், இவளும் எந்திரிக்க மாட்டேங்கிறா, உட்காந்துக்கிட்டான் நங்குன்னு யாராக இருப்பாங்களே 2 பேர், அவங்க கூட கேட்கணுமா, பரவாயில்லையே ஆளு துணுண்டா இருந்தாலும் என்னமோ சொல்லிவிட்டானே அப்படின்னு இங்கேருந்து நகர்ந்து போகிற மாதிரி ஒரு உரையை நிகழ்த்தணும்னு வள்ளுவர் சொல்லுது. இப்போ ஏன் புத்தகம் வாசிக்கணுங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போ கவிஞர் மனுஷபுத்திரன் சொன்னார், ஆமாம் வாசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அதெல்லாம் மறுக்க முடியாது. ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய்க்கு புத்தகம் விற்கிது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அப்படியே நரம்பெல்லாம் துடிக்குது, புல் அரிக்குது. அப்படியே கொஞ்சம் அங்கிட்டு தள்ளினா வேற ஒரு கடையில் என்னங்க வியாபாரம்னு கேட்டாங்க, ஜிடிபிலாம் பறக்குதுங்கிட்ட அடிச்சு. ஆண்டு வருமானத்தை எடுத்து பார்த்தா பட்ஜெட்லாம் அங்கிட்டு பறத்தி அடிக்கிறான் மாலு. இதில் 10 ரூபா வேற கூடங்கிறாங்க, அந்த கணக்கு உள்ள வராதுன்னு வைக்கல. சரி, இப்போ இவங்களை எப்படி அங்கிட்டு கொண்டு வர்றதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. கல்லூரிகளுக்கெல்லாம் நிறைய கல்லூரிகளில் பேச போகிறோம். நான் இந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் அப்புறாணி, எனக்கு எந்த நல்ல பழக்கமும் கிடையாது வைக்கல. பற்ற வைக்கவும் தெரியாது,
அளவாக கலக்கவும் தெரியாது, இழுக்கவும் தெரியாது, அவ்வளோ ஒரு மட்டமான ஆள் நான். இப்போ இந்த ஒரு தகுதியின் அடிப்படையில் கல்லூரிகளில் போய் தைரியமாக பேசுவேன். என்ன பேசுவேன்னா, இது மாதிரி இளைஞர்கள் கண்ட வஸ்துகளுக்கு அடிமையாயிடக்கூடாது, இதை பேசுங்கிறாங்க. முன்னாடிலாம் தம்பி சாதி மதம் பேசக்கூடாது, வேறு மாது பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புவாங்க. இப்போ தம்பி இதை பற்றி பேசுங்கன்னு அனுப்புகிறாங்க பிரின்சிபல் வலுக்கட்டாயமாக. ஏன்னா எங்கேயோ தடம் புரளுகிற இளைஞர்களை எப்படி இந்த பக்கம் கொண்டு வருது? இப்போ இந்த பக்கம்லாம் இளைஞர்கள்லாம் கொண்டு வர முடியாது. ஆனால் இந்த பக்கம் வந்துட்டான்னா அவன் திருப்பி அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சி போயிடும். இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் சமூக ஊடகங்களில் இந்த டிஜிட்டல் மீடியாவில் சோசியல் மீடியாஸ்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இங்கே தமிழ் பேசுகிற நெறியாளர்கள்னு பெரிய குறிப்பிடுகிற எண்ணிக்கையில் ஆட்கள் இல்லை. அதனால ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிச்சு. அங்கேருந்து ஊடகத்திலேருந்து நெறியாளர்லேருந்து தமிழ் பேச்சங்கள் முடிச்சு பிக் பாஸ், இப்போ பப்பாசி அமைப்புடைய பெரிய ஆசீர்வாதத்தினால இந்த 49வது சென்னை புத்தகத்தில். இப்போ எல்லாரும் எதை நோக்கி ஓடுறோம்? இப்போ ஏன் புத்தகம் படிக்கிறது இல்லை, ஏன் நம்ம அதை பண்ணுறல இதை பண்ணுறல, ஏன் நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது, ஏன் மன உளைச்சலுக்கு உள்ளாரோம், ஏன் மண்டையை உடச்சிக்கிறோம், ஏன் மல்லு கட்டி சாகுறோம்? எல்லாம் காசுக்காகத்தான். ரொம்ப வெளிப்படையாக பேசினா எது உண்மை? என் பையன் 10th நிறையா மார்க் வாங்கணும், ஏன் அப்துல் கலாம் ஆகிறதுக்கா? இல்லை அம்பானி ஆகிறது. அப்துல் கலாம் அவர் வீட்டு போறாரியா, கல்யாணம் பண்ணலை, ஒரு கறி கூட சாப்பிடல, அந்த இதுக்கா நமக்கு முட்டை கூட திங்கலையா? நம்ம இங்கிட்டு பார்ப்போம் வீடே எவ்வளவு தெரியுமா? சரி அம்பானி இல்லாட்டி ஒரு அதானி கூட ஆகிட்டு போ. இல்லை காசை நோக்கி எந்த காலேஜில் என் பையனை சேர்க்கறது நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு? இந்த கல்லூரியில் இந்த ஆண்டின் சிறந்த அமைதிக்கான நோபல் பரிசை பெறுகிற மாணவர்கள் உருவாகிறார்களா? இந்த கல்லூரியில் இந்த தேசத்தின் மிகச்சிறந்த ஞானிகள் உருவாகிறார்களா? இங்கே படித்தா தாங்க படிக்கும் போதே 10,000 ரூபா சம்பளம்ங்கிறான். படிக்கும் போதே இருக்கா 10,000 ரூபா சம்பளம்? படித்து முடிச்சோடனே கேம்பஸ் இன்டர்வியூ கிடைச்சிரும், அடித்து கொளுச்சிடலாம். இப்போ இதுக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கோம்ல. இப்போ இதுக்கு பின்னாடி ஓடுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திருவள்ளுவர் சொல்றார், என்ன சொல்றாரு? அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாங்கிறார். காசு தாண்டா முக்கியங்கிறார் வள்ளுவர். மோசமான ஆளாக இருந்திருப்பார் ஒரு கணி கூடாது. திருவள்ளுவரே சொல்றாரு. ஆமா சொல்றாரு, பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருளுங்கிறார். இப்போ நம்ம ஊருக்குள்ள யோசிச்சு பாருங்களேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார், ரஞ்சித்தின் பேர். என் கூட படித்தான், எனக்கு முன்னாடி படித்தான், அப்புறம் என் கூட படித்தான், அப்புறம் என் தம்பி கூடயும் படித்தான். அவன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன், ரொம்ப நல்லா. அங்கிட்டு போனோம்னா நான் அவனையும் மாமான்னு கூட அப்பாவையும் மாமான்னு கூப்பிடுவேன். ஒரு பைத்தியக்காரத்தனமான உறவு முறைன்னு வச்சுங்களேன். மாமா எங்கே போனார்? அதுவா அந்த அங்கிட்டு தான் திரியும் போய் பாருன்னார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அவன் ரொம்ப சேட்டை பிடிச்ச ஆளுங்க, என்னென்னமோ பண்ணி காசு பணத்தை சம்பாரிச்சிட்டான். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே பாரு, மாமா தம்பி உள்ளதாங்க இருக்காரு. எப்படி? அது இங்கே தான் தெரிஞ்சது மாறி தம்பி உள்ளதாங்க இருக்காரு. இப்போ பொருள் அல்லவரை இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லுவான். இல்லை, பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள்ங்கிறார் வள்ளுவர். காசை தவிர உன்னை இந்த ஊர் உலகம் மதிக்கணும்னா வேற ஒன்றுமே கிடையாதுங்கிறார். சரி வாங்க காசு சம்பாதிக்க போகலாம் அப்படின்னு எல்லாம் கிளம்பிடுவோமா? காசு சம்பாதிக்க எத்தனை வழிங்க இருக்கு? எத்தனை வழி இருக்கு? அது என்னென்னமோல இருக்கு, அது எக்கச்சக்கமாவில் கிடக்கு. இல்லை உண்மையா பொய்யா? எக்கச்சக்கமாக இருக்கு. இப்போ நம்ம அடுத்த தலைமுறைக்கு காசு சம்பாதிக்கணும்டான்னு சொல்லி கொடுக்குறோம். எத்தனை பேர் இப்படித்தான் காசு சம்பாதிக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம்? காசு சம்பாதிக்கலாம், இப்படித்தான் சம்பாதிக்கணுங்கிற எத்தனை சொல்லி கொடுக்குறோம்? அதை வள்ளுவன் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? இதுக்கு தான் அப்படியே வர்றோம். அருளாருக்கு உலகம் இல்லை பொருளாக சொல்லிட்டாரு. பொருள் இல்லவரை பொருளாச்சியும் பொருள் இல்லை. சரி, இந்த பொருளுக்கு என்னங்க ஒன்றதுன்னா அவன் சொல்கிறேன், அரண் நீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருளுங்கிறான் வள்ளுவன். இதைத்தான் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எந்த பொருளா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம இப்போ யாரோ இங்கே ஒரு ஆள் பேசி முடித்தோடனே தலைவா சூப்பராக பேசி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, சாயங்காலம் அந்த பேங்க் பக்கம் ஒதுங்குவோமான்னு கேட்குறீங்கன்னு வைங்களேன். இப்போ நம்ம நேரம் கிளம்பி போயிட்டோம், ஒரு ஏடிஎம்மில் யாருக்கும் தெரியாமல் நம்ம கைக்கு வாக்குனதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னு வைங்க. எல்லாம் கற்பனைக்கே டிஸ்க்ளைமர் போட்டிருங்க, அது வாட்டு லைட் போலீஸ் வந்துடும். நம்ம கையில் நம்ம திறமைக்கு முடிஞ்சதை கொஞ்சம் அள்ளி பையில் வச்சுக்கிட்டு போயிட்டோம்னு வைங்களேன். அதில் இருக்கிற ஒவ்வொரு 500 ரூபா தாளையும் செலவழிக்கும் போது எவனாவது இந்த ரெஜிஸ்டர் நம்பரை பார்த்து நம்மளை ரெஜிஸ்டர் பண்ணிடுவானோங்கிற பயம் இருக்குமா இருக்காதா? எங்கிட்டோ ஒரு வழியில் வந்த காசு கரையும் போதுலாம் நமக்கு உசுறு கரையுமா கரையாதா? இல்லை சொல்கிறான், இல்லை பணம் தான் வாழ்க்கை என்று இல்லவே இல்லை. பணம் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையே இல்லை. பணம் வந்தால் தான். இப்போ சொல்கிறேன் பூரா நிறைய காசு வச்சுருக்கேன் தான் இருப்பேன். நம்ம ஊரில் போய் கேட்டு பாருங்க, இது சொல்கிறேன் பூராங்க, காசுலாம் ஒரு விஷயமே இல்லைங்க. காசா வாழ்க்கை? காசு வாழ்க்கை இல்லைங்க. காசு வச்சுருந்தா பிரச்சனை தாங்க. காசு இருந்தால் தூக்கம் போயிருங்க, காசு இருந்தால் நிம்மதி கேட்டுருங்க. சொல்கிறேன் பூரா நிறையா காசு வச்சுருக்கவே, நமக்கு காசு இல்லைன்னு தான் தூக்க மாட்டேங்குது. ஏடா நாளைக்கு
போகணும், கண்டதையும் திம்பா, செலவழிக்கணும், கிரெடிட் கார்டும் முடிஞ்சு போச்சு, பர்ஸும் தேஞ்சிருச்சு. இப்போ நமக்கு அந்த பிரச்சனை, இப்போ இந்த காசு இல்லைங்கிற பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குல்ல. இப்போ இந்த காசு எப்படி வந்தா நிம்மதியாக இருக்கும்? அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருளுங்கிறத அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் வாசிப்பின் பக்கம் அவங்களை இழுத்துட்டு வர வேண்டியிருக்கு. இந்த உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு தமிழை தவிர வேற எந்த மொழியும் இலக்கியத்தில் இதை படைக்கவில்லை. அதை ஊடகத்தில் எடுத்துட்டு வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கெல்லாம் இருக்கு. கவிக்கோவோட ஒரு கவிதை இருக்கு, தாயுமானவன் சொல்லிட்டு, மதிக்குமார் தாயுமானவன் ஒரு ஆள் ஒரு கவிதை எழுதிட்டார். நான் போகிற இடம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கடைசியாக சொல்கிற இடத்துல சிங்கப்பூரில் அவரே எழுந்திரிச்சு சொல்லிட்டார், நான் தான் சார் அந்த கவிஞன்னு. அவர் ஒரு மென்பொறியாளர் அந்த கவிதை எழுந்தார். இந்த கவிதை இப்படி இருக்கு, எப்படி தெரியுமா? கோவிலுக்குள் மறுக்கப்பட்டவனின், நல்லா கவனிங்க, நாளே வார்த்தை தான், நறுக்குன்னு இருந்துச்சு. கோவிலுக்குள் மறுக்கப்பட்டவனின் காலில் வந்து விழுந்தது கோபுர நிழல்னு ஒரு கவிதை சார். அடே அப்பா, இந்த கவிதைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பு. இதை விட ஒரு செருப்படி இருக்கு இந்த சமூகத்துக்கு. கோவிலுக்குள் மறுக்கப்பட்டவனின் காலில் வந்து விழுந்தது கோபுர நிழல், பாவ மன்னிப்பு. இதை படித்தா இவன் இங்கே வரக்கூடாது, அவன் இங்கே போகக்கூடாதுங்கிற கீழமை புத்தி இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் அதை கேட்குறாங்க சார். நிறைய இளைஞர்கள் கேட்குறாங்க, இந்தியா இந்து நாடு தானேங்கிறான். அவனை கூட்டிக் கொண்டே சந்துக்களை வச்சு மொங்குன்னு மொங்குனா என்ன? இந்தியா இந்து நாடு அல்ல, இந்தியா சகோதரத்துவ நாடு, இந்தியா சமத்துவத்திற்கான நாடு சார். வாணிபத்துக்காக ஒரு நாடு, ஆடம்பரத்துக்காக ஒரு நாடு, அடிமைத்தனத்துக்காக ஒரு நாடு அடையாளப்படுத்தப்பட்ட போது அமைதிக்கான நாடாக அடையாளப்படுத்தப்பட்ட இந்தியா இன்று என்றளவில் இருக்கிறது. அதை பார்த்து இளைஞர்கள் ஏன் சார் கோபப்பட மாட்டான்? ஏன்னா அவனுக்கு நம்ம அறிமுகப்படுத்தலை இல்லை, அவனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம்லாம் என்ன? இந்தியா கிடக்கணும்டா, நீ அமெரிக்காவுக்கு போ, அது நல்லா இருக்குல்ல. அமெரிக்காவில் நல்லா இல்லைங்க, போயிட்டு வந்து பார்த்துட்டேன், அங்கே எல்லாம் நம்மளை மறுத்து இருக்காங்க, உண்மையை சொன்னால் நம்மளோட மோசமாக இருக்காங்க. இப்போ புத்தகத்துள்ளாக்களை வரும்போது அங்கே ஒரு கருத்தாள் உட்கார்ந்துருக்காரு. இப்போ அவருக்கு கலர் என்னங்கிறதான் பெரிய கேள்வி நம்ம ஊருக்குள்ளே. அது ஒரு பக்கம் வைங்களேன், அவருக்கு என்ன கலருங்கிறது ஒரு பெரிய கேள்வி. நம்ம அவருக்கு திருவள்ளுவர்னு பேர் வச்சுருக்கோம். இப்போ அவர் நிறைய எழுதியிருக்காரு, பக்கம் பக்கமாக 1330 எழுதியிருக்காரு. இதில் பாருங்கள், ரொம்ப சூசகமாக என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு அறிமுகப்படுத்தும் போதே அறத்துப்பாளையும் பொருட்பாளையும் மட்டும் சொல்லி கொடுத்துட்டாங்க. மூணாவதாக இன்பம்னு ஒரு ஆள் இருந்தால் எழுதியிருக்காரு. அதை நமக்கு அறிமுகப்படுத்தவே இல்லை பள்ளிக்கூடத்தில். பெரிய தவறு. இங்கே இருக்கிற எல்லா தம்பதிகளும், தம்பதியாக விரும்புகிறவர்களும் அல்லது சாகரக்குள்ளே ஒரு கல்யாணமாவது பண்ணிடணும்னு நினைக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளும் போய் இன்பத்துப்பாலை எடுத்து படிங்க. அதில் அந்த ஆள் எழுதியிருக்கிறதெல்லாம் நீங்கள் கற்பனை செய்கிற, நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி காதலிச்சிருக்கவங்க, இதுக்கப்புறம் காதலிக்கவே கூடாதுன்னு இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். காதலில் இன்றைக்கி நம்ம சந்திக்கிற பெரிய சிக்கல் என்ன? பொசசிவ்னஸ். கரெக்டா? எல்லாத்துக்கும் என்ன உன் சட்டை நல்லா இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. சட்டையை தான்மா சொன்னாங்க, சத்தியமாக என்ன சொல்லலைன்னா அது எப்படி ஓன் சட்டையை சொல்லுவா? நடக்குது இல்லை? இது எப்போ இருந்துருக்கு? நம்ம காலகட்டத்தில் இருக்கா? நம்ம அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அதுக்கு முன்னாடி. இப்போ சமீபத்தில் ஒரு படம், பூக்காலம்னு நினைக்கிறேன், ஒரு மலையாள படம் ஒன்று பார்த்தேன். தாத்தாக்கு வயசு 95, பாட்டிக்கு 85. அவர் டைவர்ஸுக்கு நிற்கிறார். பொசசிவ்னஸ். 95 வயசில் என்னையா நீ டைவர்ஸ் வாங்கி என்னையா பண்ண போகிற? எனக்கு வேணுங்க அப்படிங்கிறார். இப்போ இது 100 வருஷத்துக்கு முன்னாடியா இருந்துச்சு. இல்லை, வள்ளுவர் சொல்றாருங்க, எழுதுறாரு ஒரு குரலில், யாரினும் காதலம் என்றேனே ஊடினால் யாரினும் என்றுங்கிறார். அப்படின்னா என்னன்னா, அவர் போய் சொல்லியிருக்காரு, வாசிக்கிட்டு தான் சொல்லியிருக்க முடியும். அவர் வச்சுக்கிருவோம், ஏமா நான் அந்த உலகத்திலே மற்ற எல்லாரையும் விட உன்னே தான்மா லவ் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காரு. வழக்கம் போல் எல்லாரும் நம்ம சொல்கிறதான்னு வைங்களேன். அவரும் சொல்லியிருக்காரு பாருங்க 2000 வருஷம் முன்னாடி, இந்த உலகத்தில் எல்லாரையும் விட உன்னே தான்மா ரொம்ப லவ் பண்ணுறேன்னு இருக்கார். இப்போ அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு பாருங்க, எல்லாரையும் விடனா அப்போ யாரெல்லாம் லவ் பண்ண நீ அப்படின்னு இருக்கு. யாரு காதலம் என்றேனே ஊடினால் யாரினும் என்று. இப்போ இந்த பொசசிவ்னஸ் இருக்குல்ல, இது 2000 வருஷம் முன்னாடி எழுதியிருக்காங்க. இப்போ இந்த வழிகாட்டி வள்ளுவத்துக்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டோம்னு வைங்களேன், உள்ள அந்த ஆள் சொல்கிற எல்லாத்தையும் நம்மளால் வகைப்படுத்த முடியும். ஏன் வாசிப்பின் பக்கம் வரணும்னா, நீங்கள் அப்போனா கொஞ்சம் படைப்புகளின் பக்கம் வருவீங்க. கவிக்கோ சொல்கிறாரு, வாக்கியங்களை ஒடித்து போடுவது அல்ல கவிதை. எப்படி? வாக்கியங்களை ஒடித்து போடுவது அல்ல கவிதை, ஒடித்து போடப்பட்ட மக்களுக்காக வாக்கியங்களை அமைப்பதுதான் கவிதை அப்படின்னு கவிக்கோ சொல்கிறார். அப்படித்தானே ஒரு கவிதை இருக்கணும். அது சொல்லிட்டு கவிக்கோ அதையும் சொல்கிறார், நீங்கள் இவ்வளோ பேசினோடனே ஆத்தாடி ரொம்ப சீரியஸான டாப்பிக்காக இருக்கு நினச்சிடக்கூடாது. கவிக்கோ தான் சொல்கிறாரு, என்னை எல்லோரும் கேட்கிறார்கள், ஏன் காதலை பற்றி எழுதுகிறீர்கள், பிரச்சனைகளை பற்றி எழுதுங்கள் என்கிறார்கள்.
காதலை விட பெரிய பிரச்சனை என்ன இருக்கிறது? நீங்க இதை வாசிக்கணும் சார். அவன் எழுதுறான், எனக்கும் உனக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது. எப்படி? அவன் அழகா இருக்கா, நான் சுமாராக தான் இருக்கேன். அவன் நல்லா படிச்சிருக்கா, நான் படிக்கல. அவன் நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸோட இருக்கா, நான் பஞ்சரோட்ட காசுலாம் படுத்து கிடக்கிறேன். எனக்கும் உனக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது, காதல் வைத்தால் எட்டும்னு ஒரு கவிதை. எனக்கும் உனக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது, காதல் வைத்தால் எட்டும். நான் அழகான பொருட்கள் கொண்டு என் உலகத்தை நிரப்ப விரும்பினேன். எப்படி? நான் அழகான பொருட்கள் கொண்டு என் உலகத்தை நிரப்ப விரும்பினேன். முதலில் உன்னை வைத்தேன், அவ்வளவுதான், நிரம்பி விட்டது என் உலகம். இப்படிலாம் இன்னைக்கு யாருமே காதலிக்கிறதே இல்லை சார். இன்னைக்கு காதல் வேற மாதிரி ஆகிப்போச்சே. இப்படி ஒரு கவிதை, நீ எனக்கு கிடைத்து விடாதே. எப்படி? எவனா சொல்லுவானா? பைத்தியக்காரன் கூட சொல்ல மாட்டான். நீ எனக்கு கிடைத்து விடாதே, உன்னை தேடுவதில் தான் என் இருப்பு இருக்கிறதுங்கிற ஒருத்தன். இன்னைக்கு கிடைக்கலன்னா அவனே இருக்க மாட்டானே. 3ஆம் நாள் ப்ரப்போஸ் பண்ணுறான் சார், 4ஆம் நாள் பதில் சொன்னா பாய்சன் பாட்டிலோட குடிக்க மாட்டேன், சும்மா மிரட்டுறேன். நீ என்னை கிடைத்து விடாதே, உன்னை தேடுவதில் தான் என் இருப்பு இருக்கிறது. இப்படி காதலையும் கனவுகளையும் சமூகத்தையும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் படிப்பை அறிமுகம் செய்ய வேண்டும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாரதிதாசனுடைய கவிதை இது. படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையிற்படி கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதோர் வாழ்வது எப்படி, அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பமும் படி, இறந்த தமிழ் நான்மறையும் பிறந்தது என்று சொல்லும்படி, அகப்பொருள் படி அதன்படி புறப்பொருள் படி, புக புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி, சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி வந்தபடி, தீமை வந்திடுமே மறுபடி மறுபடி, பொய்யிலே கார்படி புரட்டிலே முக்கார்படி, வையகம் ஏமாற்றும்படி வைத்துள்ள நூட்களை ஒப்புவது எப்படி, தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் ஆகும் என்ற சான்றோர் சொற்படி, படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, படிப்படியா எல்லோரும் உங்கள் வாழ்வில் எல்லா மகிழ்ச்சியும் அடைய நண்பு நிறைந்த வாழ்த்தும் நன்றியும்.